ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. சிறகடி காசு சீரியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். நேற்று விரதம் பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ஒரு வழி பண்ணிடுறாங்க விஜயா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரோகிணிக்கு நான் ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு பிடிச்சதா செய் அப்படின்றாங்க விஜயா. உடனே நம்ம முத்து வந்து வந்துடுறாரு. இரு அது எப்படி, அவங்க தான் விரதம் இருக்காங்கல்ல, விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை அவங்களே தான் செஞ்சுக்கணும்னு தானேப்பா அம்மா சொன்னாங்க. அப்புறம் எப்படி வந்து மீனா சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து செஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. உன்னை முத்து வந்து சொல்கிறாரு, என்ன நீ அவங்களோட விரதத்தை வந்து கெடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா? அவங்களுக்கு உதவின்ற பேரில் அவங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு பார்க்குறியா? அவங்க வந்து செஞ்சு அவங்களே சமைச்சு சாப்பிட்டாதான் அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக வெளியில் வருவார், மலேசியாவிலேருந்து வர வேண்டியதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்றாரு அவங்க அப்பா. உடனே முத்து வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்க சம்மந்தி வந்து வெளியில் வரணும்ல, அவங்க அப்பா வந்து வெளியில் வரணும்ல, அதுக்கு வந்து பார்லர் அம்மா வந்து அவங்க கையால் தானே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பூஜை விரதம் அப்படின்லாம் இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி தவறி செஞ்சிட்டாலோ அவ்வளோதான், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, கெட்டது தான் நடக்கும், நல்லதே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் முத்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து கேட்குறாங்க முத்துட்ட, என்ன முத்து சாமியார் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா முத்து சொல்கிறாரு, நல்லது சொல்கிறதுக்கு வந்து சாமியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாமானியனாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சாம்பிராணியா அப்படின்றாங்க நம்ம ஸ்ருதி. உடனே வந்து ரவி சொல்கிறாரு, அப்படின்னா காமன் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை முத்து சொல்கிறான், அதான் அப்படி இருந்தாவே போதும். ஏன்ப்பா நான் சொன்னது கரெக்டு தானேப்பா, நான் என்ன கெட்டதாக சொல்கிறேன், நல்லது தானே சொல்கிறேன், என்னவோ பண்ணுங்கப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து விரத முறையிலலாம் ஏதாவது மாறுச்சுன்னா அப்புறம் கெட்டது நடந்ததுன்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பில்லைப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து பயம் ஆகிடுது. ஐயோ போச்சே, முதலுக்கே மோசமாயிடும் போலே அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ரோகிணே செய்வா, அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவளே செஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் போயிட்டு ரோகிணி நல்லா அவ்வளோ பாத்திரம் கிடக்காது எல்லாத்தையும் கழுவ வைக்கிறாங்க விஜயா. அப்புறம் ரோகிணிக்கு வேண்டியதை அவங்களே வந்து சமைக்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து உப்பு போட போகிறாங்க, உப்பு டப்பாவை பிடுங்கி வச்சிடுறாங்க. எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது, உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை வாங்குறாங்க. நல்லா ரோகிணி வந்து மாட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டருக்கு தான் வந்து ரோகிணி கஷ்டப்பட்டாவே பிடிக்காதே, அதனால் உடனே அடுத்த ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னன்னு கேட்குறீங்களா, அது இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் விரதம் எப்படி முடிஞ்சதோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து வாசல் தெளிச்சிட்ருக்காங்க கோலம் போடுறதுக்கு. அண்ணாமலை வந்து வாக்கிங் போகிறதுக்காக வராங்க. என்னம்மா இன்னைக்கு எந்திரிக்க லேட் ஆகிடுச்சா, இன்னும் கோலம் போடாமல் இருக்க, சரிம்மா நீ சீக்கிரம் கோலம் போடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே முத்துவும் வேலைக்கு போகிறதுக்காக வந்துடுறாங்க. இல்லைம்மாம்மா அத்தை தான் என்ன கோலம் போட வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியலையே, நானும் 2 தடவை வாசல் தெளிச்சிட்டேன், ஆனால் என்ன கோலமே போட விட மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க மீனா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க விஜயா. ஆண்டி எனக்கு தூக்கமாக வருது ஆண்டி அப்படின்றாங்க ரோகிணி. பாவம் சின்ன குழந்தை இல்லை. உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்புறம் என்ன தூக்க வேண்டி கிடக்கு, வா வா அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு ஆண்டி கீழே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்றாங்க. பின்ன வாசலுக்கு நீ தானே கோலம் போடணும் அப்படின்றாங்க. நானா, ஐயோ எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்றாங்க. என்னமோ ரோகிணி வந்து நிஜமாவே மலேசியாவில் பிறந்தவங்க மாதிரி பண்ணுறாங்க. கிராமத்தில் தானங்க பிறந்து வளர்ந்தாங்க, கோலம் போட தெரியாதோ தெரியல, என்னவோ தெரிலப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மீனா வந்து அத்தை நானே கோலம் போட்டுருவா, அவருக்கு வேலைக்கு போக வேறு நேரம் ஆகுது அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி வந்து ரோகிணி தான் செய்யணும், ரோகிணி நீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா எப்படின்னு சொல்லவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனா. ஆமாம் நீ அப்படியே பெரிய கோலம் போடுறதில்ல, பெரிய அப்படியே டாக்டரேட் வாங்கியிருக்க, அப்படியே ஒரு 10 புள்ளி வச்சு கோலம் போட்டால் இந்த தெருவுலேயே என்னமோ நீ தான் பெரிய கோலம் போடுறவன்னு நினப்பா உனக்கு, அதெல்லாம் உன்னை விட சூப்பராக ரோகிணி போடுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து கோலம் போட சொல்கிறாங்க. அவங்க புள்ளியாக வைக்கிறாங்க. உடனே முத்து வந்து அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. என்னடா இது அப்பா, எனக்கு நேரம் ஆகுதுப்பா வேலைக்கு போகிறதுக்கு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிப்பா, நீங்கள் என்னவோ பண்ணுங்க நான் வந்து கிளம்புறேன். ஆனால் ஒன்று, பார்லர் அம்மா வந்து இன்னைக்கு கோலம் வந்து போடுது இல்லையா, எப்போவுமே நம்ம தெருவில் இருக்கிறவங்களாம் மீனாவோட கோலத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்லர் அம்மா வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி வந்து கோலம் போட்டுட்ருக்கு. சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சவாரி கிளம்பிடுறாரு.
போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போகிறாரு தெரியுங்களா, உன் மாமனார் சீக்கிரமாக வெளியில் வரணுன்னா நீயும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மனோஜ்கிட்ட. உடனே மனோஜும் சேர்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு கோலத்தை அலங்கோலமாக போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஃபன் பண்ணுறதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. மீனா வந்து பூரி மசால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் மாற்றி மாற்றி பாராட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ சூப்பராக எனக்கு கூட செய்ய வராத நீ, ஆனால் உங்கள் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயா எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் வந்து வராங்க. உடனே வந்து மனோஜ் வந்து அம்மா எனக்கும் பசிக்குது, ஏமா என்னை கூப்பிடாம சாப்பிட உட்காந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து முத்து வந்து வராரு. மீனா என்ன பூரி மசால் வாசனை தெருக்கே வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிக்கு வந்து பூரி வைக்க போகிறாங்க. நிப்பாட்டுங்க அப்படின்றாரு முத்து. ஏன் எதுக்கு நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் சரி, ஆனால் விரதம் இருக்கவங்க வந்து சாப்பிட்லாமா, பார்லர் அம்மா தான் விரதம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி அவங்க வந்து பூரி மசால் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அம்மா வந்து இந்த விஷயத்த மறந்துட்டாங்களோ, அப்போ விரதம்ன்றதெல்லாம் ஒரு நாள் தானா, அவ்வளோதான் போச்சு அப்படின்னா வந்து மலேசியா சம்பந்தி ஜெயிலேருந்து வரமாட்டார் போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஆமாம் ஆமாம் நான் தான் வந்து மறந்துட்டேன்னா நீயும் என்ன வந்து சாப்பிட உட்காந்துட்ட, முதல்ல எந்திரி எந்திரி முதல்ல அப்படின்ட்டு ரோகிணி வந்து எந்திரிக்க சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து மனோஜ் வந்து சாப்பிட போகிறாரு. உடனே நம்ம முத்து வந்து ஏய் நிறுத்து நிறுத்து, நீ எங்கே சாப்பிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் சாப்பிடாம என்ன, நான் என்ன விரதமாக இருக்கேன், நான் தான் விரதம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே வந்து புருஷன் பொண்டாட்டினா ஒரு ஒற்றுமை இருக்கணும். பொண்டாட்டி விரதம் இருக்கும்போது புருஷன் சாப்பிட்லாமா, ஏமினா நீ வந்து விரதம் இருப்பல்ல அப்போ நான் சாப்பிட்ருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க நான் எப்போவுமே வந்து விரதம் இருந்தால் நீங்கள் எப்போவுமே சாப்பிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் விரதம் இருந்தால் நீ சாப்பிடுவியா மீனா அப்படின்றாரு முத்து. அது எப்படிங்க நீங்களே சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து சொல்கிறாரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்பயும் பார்த்தோன்னா சண்டைலாம் நடக்கும். ஆனால் அதுக்காக அம்மா வந்து சாப்பிடாம இருந்தால் அப்பா வந்து சாப்பிட்ருக்காரா, போன வாரம் கூட தான் அம்மா வந்து கோச்சிட்டு இருந்தாங்க, அப்போ அப்பா சாப்பிட்டாரா என்ன, அப்பா வந்து சாப்பிடாம தானே இருக்காரு, அதுதான் நல்ல புருஷ பொண்டாட்டிக்கு அழகு அப்படின்னதும் உடனே விஜயாவுக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ள குழுக்குழுன்னு இருக்கு. அண்ணாமலையும் அப்படியே வந்து பார்க்குறாரு விஜயாவை. உடனே வந்து அது எப்படி வந்து புருஷ பொண்டாட்டின்னா 2 பேருமே வந்து ஒருத்தர் சாப்பிட்லன்னா ஒருத்தர் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே ரவிட்ட கேட்குறாரு, ஏண்டா ரவி அந்த நம்ம பழக்குரல் வந்து சாப்பிட்லன்னா நீ வந்து சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி சாப்பிட முடியும், அவள் சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் பழக்குரலை நீ சாப்பிடுவியா அப்படின்றாங்க. எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன்ப்பா அப்படின்றாங்க அவங்க. நம்ம ஸ்ருதி இந்த பதில் தானங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து அப்படின்னா எனக்காகல நீ சாப்பிடாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன ஊடல் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு, புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டிக்கு ஒன்றுனா புருஷனுக்கு செய்யணும். ஏன் உன் மாமனாருக்காக நீயும் தான் சேர்ந்து விரதம் இருந்தா நினைக்கிறது வந்து சீக்கிரமாக நடக்கும்ல அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. உடனே ரோகிணிக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்குது. முறைக்கிறாங்க முத்துவை, என்னை ஏன் பார்லர் அம்மா முறைக்கிற, நான் வந்து உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்ப்பா அப்படின்னு வந்து உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, நான் வேணா உங்களுக்கு கஞ்சி வச்சு தரவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன மீனா நீ உனக்கு இது கூட தெரில, அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே தானே செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அவளுக்கு வேண்டியது அவளே தான் செஞ்சுக்கணும், ரோகிணி போ உனக்கு என்ன வேணுமோ நீயே செஞ்சுக்கோ அப்படின்றாங்க. வேணாம் ஆண்டி நான் காலையிலேருந்தே விரதம் இருக்கேன், எனக்கு ஒன்றும் சாப்பாடே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வா போகலாம் அப்படின்ட்டு மனோஜை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முத்துக்கு வந்து கால் வருது. அந்த ஜீவா தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னதும் உடனே முத்து வந்து சாப்பிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு மனோஜும் ரோகிணியும் போய் விசாரிக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த ட்ராவல் ஏஜென்சியில் வந்து உங்களை தேடி 2 பேர் வந்திருந்தாங்க, உங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னதும் நீங்கள் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜீவா கேட்குறாங்க. இல்லை இல்லை எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் இந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்து கேட்டு போனவங்க பேர் வந்து மனோஜ்ன்றாங்க. உடனே ஜீவா வந்து பயந்துடுறாங்க, ஓ தேட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட தொடரும் போட்டுட்டு ரோகிணிக்கு ஃபேவராக ஒரு சீன் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து மனோஜை உடனே பார்லருக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது அந்த ஜீவா இங்கே வந்து வந்திருக்கா அப்படின்றாங்க. என்னது ஜீவாவா அப்படின்றாங்க. பார்த்தா ரோகிணியோட பார்லருக்கு அந்த ஜீவா வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து இப்போ வந்து பார்க்குறதுக்காக மனோஜ் வந்து வந்துட்டார். மனோஜையும் ரோகிணியும் பார்த்ததுமே ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க ஜீவா. அவங்களுக்கு ரோகிணியை தெரியாது, அதனால் வந்து அநேகமாக அவங்க பார்லருக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம முத்து வந்து சரி நம்ம பார்லரே இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன எதிர்பார்த்தோம், முத்து கையில் அந்த ஜீவா மாட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு ஃபேவராக வந்து அந்த ஜீவா வந்து மனோஜ் ரோகிணிகிட்டையே மாட்டிட்டாங்க. இப்போ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது, அவங்க கிட்டேருந்து பணத்தை வந்து திரும்ப வாங்கிடுறாங்களா, என்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்றதை நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி தான் ஒரே ஒரு எபிசோடு வந்து ரோகிணிக்கு அன்ஃபேவராக இருந்தால் உடனே அடுத்த எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு வந்து அப்படி ஒரு ஃபேவராக வந்து வருதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ரோகிணி வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி காட்டினாங்க, அடுத்த நாளே வந்து அந்த ஜீவா வந்து ரோகிணி கையில் மாட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லையும் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ரோகிணி வந்து கையில் ஜீவா மாட்டினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.